இப்போ நம்ம குன்றத்தூர் போகிறோம். ராணிப்பேட் வேலூரில் இருக்கோம். கிருஷ்ணகிரி வந்தாச்சு. பெங்களூரு. Yes, we reached the place and that place is called Agumbe. Hello world, this is Rajesh here from my fight to ride. ஒரு ரைடுக்கு கிளம்பியாச்சு. All set. From 24th November to 3rd December going to be our ride. இந்த சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு for the series. Okay, this is Rajesh here from FI to Ride. Welcome back to GoPro mode. Time is almost 3 o'clock in the morning, 24th of November. Ride start ஆயிடுச்சு. First ever in our channel FI to Ride. It's a 10 days ride. இப்போ நம்ம குன்றத்தூர் போகிறோம். As usual to meet our friend the navigator Surender. குன்றத்தூரில் சுரேந்தர் மீட் பண்ணியாச்சு. டைம் இஸ் ஆல்மோஸ்ட் 3:20. வழக்கம் போல் போரூர் ஒத்தையடி பாதையை மாற்றிட்டாங்க. அந்த டிராஃபிக்கெல்லாம் தாண்டி வர்றதுக்கு 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ராணிப்பேட், அதுதான் டீ பிரேக். ராணிப்பேட் டோல் வந்தாச்சு. 94 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 4:30. எங்கள் யூஷுவல் டீ ஷாப் வந்துருச்சு. திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் பிரேக். ஓகே, ராணிப்பேட் வந்தாச்சு. பாருங்கள், நம்ம பீம் அண்ட் சுரேந்தரோட ஆர்டிஆர் சுரேந்தர் இருக்கார். ஸோ ராணிப்பேட்டிலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து கிருஷ்ணகிரி, 2 hours. ஸோ சுரேந்தர், இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோன்னு மட்டும் சொல்லியிருக்காரு. நான் இன்னும் அப்டேட்டே பண்ணலையா? நீங்கள் தான் சொல்லணும். ஓ அப்படியா, சொல்லுங்கள். ஏதாவது கர்நாடகா கர்நாடகா. ஓகே. ஆல்மோஸ்ட் யாருமே அந்தளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக போகாத இடமா இருக்கும். So it's going to be how many days ride? ஸோ டோட்டலி இட்ஸ் 10 days ரைட். ஓகே. எல்லாமே வந்து கர்நாடகா போகணும். கர்நாடகாவில் இருக்க எல்லா ஏரியாவுமே வந்து கவர் பண்ண போகும். ஆல்மோஸ்ட் ஐ டோன்ட் சே எல்லா ஏரியாவுமே. அகெயின் ஃபுல் கர்நாடகா வந்து டச் பண்ணுறது போகும். வெஸ்டர்ன் கோஸ்டல் ரைடா இருக்குமா? நம்ம இந்த சைட் பெங்களூரில் வந்து பாசிட்டிவ் பெங்களூர், அங்கே நடுவில் இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட் போவோம். நம்ம கர்நாடகாவோட வெஸ்டர்ன் கோஸ்ட் திரும்பி மறுபடியும் வில் கம் பேக் டு தி ஈஸ்டர்ன் ஏரியா ஆஃப் கர்நாடகா அண்ட் வில் be back to Chennai. So it's going to be an adventurous series. கண்டினியூ பண்ணுறோம். லெட்ஸ் கோ on a GoPro mode. வேலூரில் இருக்கோம். 132 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். டைம் இஸ் 5:15. கிருஷ்ணகிரி வந்தாச்சு. 1 hour 45 minutes கிருஷ்ணகிரி ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணி ஒரு டீ பிரேக் முடிச்சுட்டு இப்போ 7 o'clock ஆகுது. கிளம்பியாச்சு. ஒரு குட் திங் என்னென்னா, சென்னையிலேருந்து கிளம்பும்போது மழை இருக்குன்னு நினைத்தோம். மழை இல்லை. ராணிப்பேட்டைக்கு அப்புறம்
ராணிப்பேட்டை வரைக்கும் கொஞ்சம் ஹாட்டாக தான் இருந்தது. ராணிப்பேட்டைக்கு அப்புறம் நல்ல கிளைமேட் சில்லுன்னு இருந்தது. அவரோட ப்ரீவியஸ் ரைட் சீரீஸில் அந்த கந்திக்கோட்டை கிராண்ட் கேனியன் வியூ விசிட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. கோப்ரோ பேட்ரி 2 பேட்ரி, ஒன்று பல்ஜாயி பிச்சுக்கிட்டு வந்துச்சு, இன்னொன்று பல்ஜாயி அப்படியே இருக்குது. ஸோ 2 பேட்ரி காலி, இன்னும் 3 பேட்ரி இருக்குது. ஸோ இந்த ஹோல் ட்ரிப்புமே 3 பேட்டரியில் தான் ஓட்டணும். இங்கேருந்து பெங்களூர் 95 கிலோமீட்டர்ஸ். ஸோ 7னா 8 o'clock பெங்களூர் போயிட்டு ஹாஃப் டேங்க் கூட இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஸோ பெட்ரோல் ரீஃபில் பண்ணணும். இன்னும் நாங்கள் போகிற டெஸ்டினேஷனுக்கு 440 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நல்லா ராணிப்பேட்டையிலேருந்து அடிச்சு தள்ளிட்டோம். 100+ தான். இப்போ மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்து கொஞ்சம் தாண்டிட்டோம்னா பெங்களூரில் கொஞ்சம் டிலே ஆகிடும். கிருஷ்ணகிரி டு பெங்களூர் ரூட்டு பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு. மார்னிங் 7:10 ஆனால் டிராஃபிக் இருக்குது. மேலே பாருங்கள் பேர்ட்ஸ். ப்ளசன்ட் மார்னிங். இந்த லாரியும் பஸ்ஸும் தான் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க 3 லேன்லேயும் போயிடுறாங்க. பெங்களூரு 75 கிலோமீட்டர்ஸ். கஷ்டம்தான். வியூ காட்டலான்னு பார்த்தா வெறும் டிராஃபிக் தான் இருக்குது. பெங்களூரு சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. மிஸ்டர் நேவிகேட்டர் வண்டியை நிறுத்திட்டாரு பெங்களூரில். டைம் வந்து 8 o'clock. 10 minutes ஃபாஸ்ட். இது ரிசர்வ் விழுந்துருச்சு. 318 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். மைலேஜ் கம்மியாக கொடுக்குது, 28-29 தான் கொடுக்குது. பெட்ரோலை போட்டு முடிச்சாச்சு. 11.3 liters என்னமோ ஃபில் பண்ண. இப்போ 322 கிலோமீட்டர்ஸ். ஸோ அனதர் 300 கிலோமீட்டரில் ரிசர்வ் வரணும். 622. இப்போ வந்து நம்ம நைஸ் ரோடில் ஜாயின் பண்ண போகிறோம். டைம் இது 8:20. சிக்னல் ಎಂಟ್ರಿ ಟು ನೈಸ್ ರೋಡ್, ಮೈಸೂರು, ತುಮಕೂರು, ಬನರ್ಘಟ್ಟ. நைஸ் ரோடில் பைக்குக்கு டோல் உண்டு. இது வந்து கோவா, கூர்க், வயநாடு. இது வந்து 4th டைம் இந்த ரோடை டச் பண்ணுறது. நாங்கள் வந்து தும்கூர் எக்ஸிட் எடுக்கணும். ஸோ ஒரு பைக்குக்கு 100 rupees டோல். தும்கூர் இஸ் த லாஸ்ட் எக்ஸிட். இங்கேருந்து 40 கிலோமீட்டர்ஸ். நம்ம கோவா போகும்போது அதே தும்கூர் எக்ஸிட் தான் எடுத்தோம். 40 கிலோமீட்டர்ஸ், 1 hour ப்ளஸ் ஆகும். அப்போ கோவா போகும்போது ரோடு வந்து ஒர்க்லாம் இல்லை, நீட்டாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நம்ம வயநாடு வரும்போது ஒர்க் நடந்துச்சு. 1 way மாதிரி மாற்றி மாற்றி டேக் டைவர்ஷன் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எப்படின்னு தெரியல. கோவா வீடியோ பாருங்கள் மறக்காமல், என்னோடய சேனலில் இருக்குது. அப்போ வந்து என்னோடய சேனல் நேம் வந்து ராஜேஷி த ரைடர். இப்போ அந்த சேனல் நேமை மாற்றிட்டேன். F5 to ride. F5 to ride. டிஃபன் சென்டரில் டிஃபன் முடிஞ்சது. 30 இட்லி மட்டும் அங்கேயே பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு.
இட்லி இஸ் த சேஃபஸ்ட் டிஷ்ஷு. ஸோ ஆளுக்கு 2 சாப்பிட்டுட்டு டைம் வந்து 9:50. நெக்ஸ்ட்டு வந்து ஹாசன். எங்கள் டெஸ்டினேஷன் ரூம் புக் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து 313 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நான் 3 மணிக்கு கிளம்பணும். 4, 5, 6, 7, 8, 9, 10, 7 மணி நேரம் ஆயிருக்கு 380 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறதுக்கு. கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறதுக்கு 6 மணி நேரம் காமிக்குது. ஸோ 10, 11, 12, 1, 2, 3, 4 மணி. 4னா ஒரு 3:30க்கு போயிடலாம். செமையான ஒரு லேண்ட்ஸ்கேப். நம்ம இப்போ ஹாசன் போயிட்டுருக்கோம். ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் டு ஹாசன். 420 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டோம் இது வரைக்கும். The time is 10:20. toll. கோவா போகும்போது நினைக்கிறேன் 2 பைசன் பார்த்தோம் நானும் நவீனும் போகும்போது. ரெண்டு பக்கமும் ட்ரீஸ் நல்லா இருக்கு. டைம் வந்து 1:10. 583 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். 125 கிலோமீட்டரை வந்து சீக்கிரமாக கிராஸ் பண்ணிடலான்னு கெஸ் பண்ணேன். பட் இந்த மாதிரி ரோடில் டைம் ரொம்பவே எடுக்கும். 40-50 தான் போக முடியுது. இங்கே பாருங்கள் ரோட்டை, ஃபுல் ஃபாரஸ்ட் தான். ஆனால் அனிமல் ஜோன் இல்லை, ஏன்னா பிஸி ஏரியா. நம்ம கோவா போகும்போது ஒரு ரோட்டில் மாற்றி மாற்றி போனோமே, அந்த மாதிரி தான் இருக்குது இதுவும். அட்லீஸ்ட் இங்கே வந்து ரோடு ஓகேயா இருக்குது. கோவா போகும்போது எல்லாமே பாட் ஹோல்ஸ் தான். ஒரு கார் வந்தது, இப்போ ஒரு லாரியோ பஸ்ஸோ வந்ததுன்னா அவ்வளோதான், நம்ம கீழே தான் இறங்கணும். இதுதான் லிட்ரலி ஒத்தையடி பாதை. யூக்கலிப்டஸ் மரமா என்னன்னு தெரில. ஃபுல்லாக இந்த பக்கமும் அதே தான், மேலே அப்படியே ஏறுது. எஸ்டேட் மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. ஒரு ஊட்டி ஒரு கொடைக்கானல் வந்து எஃபெக்ட் இருக்குது. மொச்சகொண்டனா ஹல்லி என்னாச்சு? இப்படிதான் போகணுமா? Hello world. Yes, we reached the place, and that place is called Agumbe. Agumbe in Karnataka. Agumbe is Tiruppunchi of South India and the land of King Cobra. அங்கே வந்திருக்கோம். மைன், நவீன்ஸ், சுரேந்தர்ஸ். இங்கே தான் ஒரு ஹோம் ஸ்டேவில் தங்கியிருக்கோம். This is going to be day 1, episode 1 of Karnataka series.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் வித் சேம் நேம் ஃபை டு ரைட். See you on next video. Bye.